1300 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவர் காலத்து அரசனான ராஜசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. கோயிலில் மூலவரான ஸ்ரீராமர் 8 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீராமருடன் வலது கையில் வில்லை ஏந்தியபடி லக்ஷ்மணரும் சீதா பிராட்டி கையில் தாமரை மலர் ஏந்திய கோலத்திலும் காட்சி தருகின்றனர். இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் அத்திமரத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் பார்ப்பதற்கு கல்லில் வடித்த சிலை போன்று பிரம்மாண்ட வடிவத்தில் மூவரும் வீற்றிருக்கின்றனர். முன்னொரு காலத்தில் பெருமழையால் திருநென்றூர் ஏரி உடைந்து ஊரே அழியக்கூடிய நிலை இருந்ததாகவும் ஊரை வெள்ள சேதத்திலிருந்து காக்குமாறு ஸ்ரீராமனிடம் பக்தர்கள் வேண்டியதாகவும் கூறப்படுகிறது. பக்தர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் தனது அம்புகளால் ஏரியின் கரை உடையாமல் காத்தருளியதாகவும் அதனால்தான் ராமபிரான் ஏரி காத்த ராமர் என்று அழைக்கப்படுவதாகவும் தல வரலாறு கூறுகிறது. கோயிலில் மூலவராகவும் உற்சவராகவும் ஸ்ரீராமர் விளங்குகிறார். தலமரமாக மகிழமரம் உள்ளது. கோயிலில் சங்கு சக்கர சின்னங்களுடன் அனுமனும் ராம லக்ஷ்மரை தோளில் சுமந்தபடி அரக்கியை காலால் மிதிக்கும் கோலத்தில் ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர். ஆஞ்சநேயரின் பின்புறம் ராம லக்ஷ்மரின் பாத தரிசனத்தையும் காண முடிகிறது. ஏரி காத்த ராமரை வழிபடுபவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கோயிலின் பின்புறம் வருண புஷ்கரணியும் அதன் நடுவே தீர்த்தவாரி மண்டபமும் அழகுற அமைந்துள்ளது. பங்குனி மாதம் தோறும் சகல நட்சத்திரத்தில் தீர்த்தவாரியம் ஸ்ரீ ராமநாமத்தையும் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோயில் நடை திறந்திருக்கும். சென்னைக்கு அருகே திருநின்றவூரில் அமைந்துள்ள அத்திமரத்தினால் ஆன ஏரி காத்த ராமரை காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதரை தரிசிப்பதை போன்று அனைவரும் தரிசித்தால் வேண்டிய பலன் கிடைக்கும்.